ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கானது வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ்த்தில் அறிவியல் புக்கில் தான் உள்ளது. இது வந்து 3வது சாப்டர் டே 3க்கான இது வந்து என்ன அப்படின்னா தாவர உலகம். தாவர உலகம் அப்படிங்கும் போது தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தாவரத்தோட அமைப்பும் அதோட செயலும் எப்படி இருக்கு அப்படின்னா, தாவரத்தோட அமைப்பை நம்ம எப்படி பார்த்துருப்போம். தாவரம் அப்படின்னாவே அதுக்கு தண்டு இருக்கும், இலை இருக்கும், வேர் இருக்கும், அதோட மலர் இருக்கும், அதில் வந்து காய் இருக்கும். இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் என்னது, ஒரு தாவரத்தோட அமைப்பு. அதில் தான் வந்து ஒரு தாவரத்தோட அமைப்பு அப்படிங்கும் போது வேர் இருக்கு, தண்டு இருக்கு, இலை இருக்கு. இந்த இதில் வந்து வேர் தொகுப்பு எப்படி இருக்கு, தண்டு தொகுப்பு எப்படி இருக்கு, இலை தொகுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வேர் தொகுப்பை பொறுத்த வரைக்கும் ஆணிவேர் சல்லிவேர்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஆணிவேர் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா ஆழமா இருக்குது. அது என்னென்ன மரம் அப்படின்னா பலாமரம், மாமரம், இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்புல வந்து வரும். இதே வந்து சல்லிவேர் அப்படின்னா புடுங்க உடனே வந்துடும். அப்படிங்கும் போது அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னா நெல்லு தான் வந்து சல்லிவேருக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சளியா வேர் இருக்கும், டக்குன்னு புடுங்க என்ன ஆயிரும், அந்த வேரோட வந்துடும். அதுதான் வந்து சல்லிவேருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. இது வந்து இதோட வேர் தொகுப்பு, இது இலை, இது வந்து காய், அது மலர், இது வந்து கனவிடை பகுதி, தண்டு எல்லாமே வந்து இந்த இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து வேரோட பணிகள் என்ன அப்படின்னா, ஒரு வேரோட பணி என்ன அப்படின்னா கீழே மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களையும் ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கு தண்ணி தேவைப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இழுத்து கொண்டு போய் எல்லா பிரான்ச்சஸ்மே சப்ளை பண்ணுறது. தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கிறது வந்து வேரோட வேலை. தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சு வச்சுக்கிறது வந்து இந்த வேரோட பணிகளாக வந்து இருக்கு. அடுத்து வந்து தண்டோட தண்டு தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டியா இருக்கும். அதுல வந்து கணுவிடை பகுதி, கணு, மொட்டு எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த தண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வேர் உறிஞ்சி வச்சிருக்க தண்ணியை இது என்ன பண்ணும், இழுத்து எல்லா பகுதிகளுக்குமே அனுப்புறது வந்து என்னதான் வேலை. அதுக்கு தேவையான ஃபுட் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதுக்கு தேவையான வாட்டரா இருக்கட்டும், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட், மினரல் சத்து எல்லாத்தையுமே வந்து இந்த தண்டு பகுதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதர் பிரான்ச்சஸ்க்குலாம் அனுப்புது. அடுத்து என்ன அப்படின்னா தண்டோட பணிகள் அதுதான் அடுத்த பிரான்ச்சஸ்க்கு அனுப்புறது. அது தேவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே, வேறு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா வாட்டரையுமே வந்து இழுத்து கொண்டு போய் மற்ற பிரான்ச்சஸ்க்கு வந்து விடுறது. இலையை பொறுத்த வரைக்கும் இலை காம்பு இருக்கு, இலை நரம்பு இருக்கு, இலை தண்டு இருக்கு, இலையோட திசு இருக்கு, எல்லாமே வந்து இந்த இலையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இலையோட பணி என்ன அப்படின்னா ஒரு இதில் வந்து சன்லைட் மூலியமா போட்டோசிந்தசிஸ் மெத்தட் ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அந்த பிளான்ட்டுக்கு தேவையான குளோரோஃபில்லா இருக்கட்டும், பச்சையமா இருக்கட்டும், அதுக்கு தேவையான ஸ்டார்ச்சா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சூரிய ஒளி மூலியமா எது வாங்குது அப்படின்னா இந்த இலை தான் வாங்குது. அதுதான் இலையோட பணிகளா இருக்கு. வாழிடம் வகைகள். வாழிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 இதுல வாழுது. என்ன அப்படின்னா ஒன்று நீர் வாழிடம், இன்னொன்று நில வாழிடம். நீர் வாழிடத்துல வந்து 2 இருக்கு. ஒன்று நன்னீர் வாழிடம், இன்னொன்று கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஓடைகள்லாம் ஓடு தெரியுமா, ஆறு பகுதி, ஓடை பகுதி, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு குட்டை, கோபம், அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து நன்னீர் உள்ளது. நன்னீர் அப்படின்னா தூய்மையான நீர்ல வந்து வளரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நன்னீர் வாழிடம் சொல்றாங்க. கடல் நீரை பொறுத்த வரைக்கும் அதோட ஓரத்துல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வலைப்பின்னல் அமைப்பு, கொடி அமைப்பு மூலியமா வந்து இந்த செடிகள்லாம் வளரும் தெரியுமா, அதுதான் எதுல வரும் அப்படின்னா கடல் நீர்ல வந்து வரும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா நில வாழிடத்துல எத்தனை வகைகள் இருக்கு, அதுல வந்து என்னென்னலாம் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து நம்ம வந்து நில வாழிடத்துல வந்து அடுத்து வந்து நில வாழிடம் வந்து காடுகள், புல்வெளி வாழிடம், பாலைவனம் வாழிடம், 3 வாழிடம் சொல்றாங்க. காடுகளை பொறுத்த வரைக்கும் 25 to 200 சென்டிமீட்டர் வந்து மழையளவு வந்து அதுல பதிவாயிருக்கனால அதிகப்படியான மரங்கள் வந்து என்ன பண்ணும் அதுல வந்து க்ரோவிங் ஆகும். புல்வெளி வாழிடங்களை பொறுத்த வரைக்கும் உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா சவானா, அதுல வந்து புல்லு மட்டும்தான் இருக்கும், கிராஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே மரம் செடியெல்லாம் வளர்றதுக்கான இது இல்லை. பாலைவன வாழிடம் பொறுத்த வரைக்கும் 25 சென்டிமீட்டருக்கு மிக குறைவான மழை அளவு மட்டும்தான் அதுல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால வந்து என்ன அப்படின்னா பாசிபிள் கிடையாது, மரம் செடி வளர்றதுக்கான பாசிபிள் கிடையாது. அதுல வந்து ஒரு 4 டைப் சொல்றாங்க. என்ன அப்படின்னா வெப்பமண்டல பாலைவனம், மித வெப்பமான பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனம் சொல்லிட்டு. வெப்பமண்டலம் அப்படின்னா அதிக வெப்பம் வந்து என்ன இருக்கும், அதிக ஹீட் இருக்கிறது தான் வெப்பமான பாலைவனம் சொல்றாங்க. அடுத்து மிதமானனா கொஞ்சம் வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது. கடல் சார்ந்த அப்படின்னா கொஞ்சம் வந்து கடல் சார்ந்த அப்படின்னா அதோட அலை மாதிரி அதோட மணல்லாம் அடித்துட்டு போகுது தெரியுமா, அந்த மாதிரியான பாலைவனம். குளிர் பாலைவனம்னா பகலில் வந்து எவ்வளோதான் வந்து அது வந்து அவ்வளோ வெப்பத்தை வந்து கக்குனாலும் இரவுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குளிராக தான் இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா தாவரங்களின் அமைப்புகளும் மாற்றும் எப்படி இருக்கு. தாவரம் பொறுத்த வரைக்கும் அதோட தகவலாக இருக்கட்டும், அதோட மாற்று வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 3 டைப்ல இருக்கு. ஒன்று பற்று கம்பி, பின்னுக்கொடி, முட்கள். இன்னொரு இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பற்றி கொண்டு இருக்கும், பற்று கம்பி மாதிரி.
பின்னுக்கொடி அப்படின்னா வலைப்பின்னல் அமைப்புல அது என்ன பண்ணும் அப்படின்னா பின்னிக்கிட்டே போயிருக்கும் அதோட அமைப்பு. முட்கள் அப்படின்னா முள்ளா அதோட செடிகள் எல்லாமே முட்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து அந்த தாவரத்தோட அமைப்புல வந்து மாற்றோடு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். தாவரத்தோட அமைப்பு என்ன, தாவரத்தோட செயல் என்ன, அது வந்து என்னென்ன பணிகள்லாம் பண்ணுது, எந்த விதமான தாவரங்கள்லாம் இருக்கு, நீரா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும், எப்படி வந்து எந்தெந்த தாவரங்கள் வந்து க்ரோவிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இன்னும் வந்து நான் நெக்ஸ்ட் இதுல வந்து விலங்குலகம் பத்தி என்ன நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.